ஷார்ட்ஸ் மோடில் வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் வந்து சஜஷன் வந்திருக்கு பாருங்கள். அதுவும் மியூசிக்கோட. ஆக்சுவலாக போஸ்ட்டில் வந்துட்டு வெறும் டெக்ஸ்ட்டு வரும், இல்லை இமேஜ் வரும். இப்போ வந்து இமேஜ் போடும்போது இது நம்ம ஆடியோவும் நம்ம இதில் கொடுத்துக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நம்ம வைப்போம்ல, ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கு வந்து மியூசிக்கு இல்லை ஆடியோ நம்ம செட் பண்ணோம்ல, அதே மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எத்தனை ஃபோட்டோஸ் போடுறோமோ அத்தனை இதுக்கும் அது வந்துடும். ஒன்றுக்கும் தனியாக வருதான்னு செக் பண்ணல, மொத்தமாக வருது. ஒரே மியூசிக் தான் வருது எல்லாத்துக்குமே. இது பார்த்தீங்கன்னா கீழே காமிக்குது போஸ்ட் இது. ஸோ 4 ஃபோட்டோஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த அப்டேட் வந்துருச்சான்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் போஸ்ட் போடும்போது செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மியூசிக் ஆப்ஷன் வருதான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாட்டி யூடியூப் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் போஸ்ட் பார்க்கும்போது இந்த இது வராது. ஷார்ட்ஸ் ஃபீடில் வந்து ஷார்ட்ஸ் மோடில் வந்துட்டு ப்ளே பண்ணுறோம்ல, நம்ம ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, அந்த மாதிரி வரப்போ தான் இது வரும். ஸோ வெறுமனே போஸ்ட் பார்க்கும்போது இந்த மியூசிக் உங்களுக்கு வராது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்கும் மியூசிக்கும் வந்து காமிக்குது பாருங்கள். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துருச்சான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்ட்டு நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா, யூடியூப் அனாலிட்டிக்ஸ்லேயே வந்து செக் பண்ணிக்கிறலாங்க. ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 60 மினிட்டு, இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக போட்டிருந்தாலும் 60 மினிட்டு அது ஃபஸ்ட்டு காமிக்குது பாருங்கள். ரியல் டைம் 60 மினிட் வியூவில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வந்து காமிக்குது பாருங்கள். இது வந்து நம்ம ஷார்ட்ஸாக எடுத்துக்கிறலாமா இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்டாக எடுத்துக்கிறலாமான்றது இன்னும் சொல்ல முடியல. அவங்க ஒரு வேளை இதுக்கும் தனி கேட்டகரியாக கொடுப்பாங்களான்ட்டும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வீடியோஸ்க்கு, ஷார்ட்ஸுக்கு, லைவுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை ஃப்யூச்சரில் வந்து போஸ்ட்டுக்கும் வந்து கொடுக்கலாம். இந்த போஸ்ட்டு நம்ம அடிக்கடி போடுறது மூலிமா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணுறாங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் தான் உங்கள் சேனலுக்கு வர்றதா இருக்கும். அவங்க இந்த வீடியோலாம் பார்க்கும்போது சஜஷன் கொடுக்கும். நம்ம எப்படி யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்லாம் சஜஷன் கொடுக்குதோ, அதே மாதிரி நியூ வியூவர்ஸ்க்கு வந்து சஜஷன் கொடுக்கும். நீங்கள் எங்களுடைய போஸ்ட்டை வந்து ஷார்ட் ஸ்பீடில் பார்க்குறீங்களா இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஸ்க்டாப் மோடில், அதாவது சிஸ்டமில் பார்க்குறோம் இந்த அனலிட்டிக்ஸு. எல்லாத்துக்கும் ஹைப்பர் லிங்க் இருக்குது பாருங்கள். அந்த ஷார்ட்ஸு இல்லை கம்யூனிட்டி போஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் இல்லை 98 வியூஸ் போயிருக்குது பாருங்கள். ஒருவேளை இந்த ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வந்து வியூஸ் கணக்கில் ஏதோ ரெவன்யூ கொடுப்பாங்களே, அந்த மாதிரி இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கும் கொடுப்பாங்களோ? இப்படி தாங்க யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வேளை கொடுத்தாலும் கொடுக்கலாம். நீங்கள் நம்ம தனி ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம். அது உங்களுக்கு ஷார்ட்ஸில் வருதா கம்யூனிட்டி போஸ்ட்டில் தான் வருதான்றதையும் மறக்காமல் சொல்லிடுங்க.